ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்களோ அது மட்டும் வந்து கேட்பா. அவங்க எடுத்துகிட்டு வர லஞ்ச் எல்லாம் வந்து கேட்கவே மாட்டா. இன்றைக்கி அந்த மாதிரி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்டிருந்தா. இதுவரையும் அவள் சாப்பிட்டது இல்லைங்கிறதுனால அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். வீட்டில் சாப்பாடு இல்லாத போது ஒரு சாப்பாடு பசி வரும். அதுதான் இன்றைக்கி ஆசனைக்கு வந்த உடனே வந்து எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா. வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை, சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா. அது வேணாம், எனக்கு சாப்பாடு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம். சரின்னு டக்குன்னு மைண்டுக்கு வர ரெசிபி வந்து எனக்கு இடியாப்பம் தான். இந்த இடியாப்ப குழா வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, மரக்கட்டையில் வாங்கிக்க, நீ இடியாப்பம் மட்டும்தானே செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு. நான் தான் சொல் பேச்சு கேட்காம எல்லாமே இருக்கிற மாதிரி வாங்கி கொடுங்க, எல்லாமே வந்து செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். கடைசியில் பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி இடியாப்ப அச்சு மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அதில் சரின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை தூக்கி முறுக்குக்கு போட்டாச்சு. இனிமேல் முறுக்கு செய்ய யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு மரக்கட்டையில் வந்து செப்பரேட்டாக வாங்கியாச்சு இடியாப்பத்துக்கு மட்டும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் கஷ்டமாக இருந்தது, இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நானும் பாப்பா கூட உட்காந்து ஈவினிங்கே நைட் டின்னரும் சாப்பிட்டு முடிச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.